Dear students, in this class, satellite communication, fifth unit satellite communication அடுத்த ஸ்பேஸ் செக்மெண்ட் அடுத்த டாபிக் வந்து ஸ்பேஸ் செக்மெண்ட் பார்க்க போகிறோம். சேட்டலைட் கம்யூனிகேஷனில் அடுத்த டாபிக் வந்து ஸ்பேஸ் செக்மெண்ட். ஸோ கம்யூனிகேஷனில் வந்து ரெண்டு சப்சிஸ்டமாக பிரிக்கலாம். மெயினாக வந்து ரெண்டு சப்சிஸ்டம், ரெண்டு குரூப் என்னதுன்னா கம்யூனிகேஷன் சப்சிஸ்டம் ஒன்று, இன்னொன்று வந்து சப்போர்ட்டிங் சப்சிஸ்டம். அதை நிறைய சப்சிஸ்டம் இருந்தாலும் மெயினாக ரெண்டு பார்ட், ஒன்று கம்யூனிகேஷன் சப்சிஸ்டம், இன்னொன்று சப்போர்ட்டிங் சப்சிஸ்டம். ஸோ கம்யூனிகேஷன் சப்சிஸ்டம் எடுத்திங்கன்னா அதான் பேலோடு மெயினாக உள்ளது. அதான் ரிப்பீட்டர், டிரான்ஸ்பாண்டர், ஆண்டனா எல்லாமே இருக்கும். மெயின் ஃபங்க்ஷன் வந்து சேட்டலைட்டுக்கும் எடுத்துக்கிட்ட கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணுறது. டிரான்ஸ்பாண்டரும் அதேமாதிரி தான் கம்யூனிகேஷன் முக்கியமான பேலோடு. இது டிரான்ஸ்மிட்டரும் ரெஸ்பாண்டரும் சேர்ந்தது எலக்ட்ரானிசேஷன் சேட்டலைட்டில் இருக்கும். டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவுக்கும் சேட்டலைட்டுடைய டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவுக்கும் ரிசீவிங் ஆண்டனாவுக்கும் இடையில் வரக்கூடியது தான் என்னது டிரான்ஸ்பாண்டர். ஸோ அது கம்யூனிகேஷன் சப்சிஸ்டம். அதுக்கப்புறம் சப்போர்ட்டிங் சப்சிஸ்டம் தான் நிறைய இருக்குது. அதில் என்ன பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டெபிலைசேஷன், ப்ரொபல்ஷன், ஸ்டேஷன் கீப்பிங், ஆல்டிடியூட் கண்ட்ரோல், டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கம்பவுண்ட் சப்சிஸ்டம், தெர்மல் கண்ட்ரோல், ஆண்டனா சப்சிஸ்டம். ஸோ பவர் சப்ளை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து சப்போர்ட்டிங் சப்சிஸ்டத்தில் பவர் சப்ளை பார்ப்போம். பவர் சப்ளை பார்த்தீங்கன்னா பவர் சப்ளை வந்து நம்ம சேட்டலைட்டுக்கு வந்து ஒர்க் ஆகிறதுக்கு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி வேணும், பவர் வேணும் ரெட் பண்ணுறதுக்கு ஸ்பேஸ் கிராஃப்டை. ஸோ மெயினாக வந்து அதில் சோலார் செல்ஸ் இருக்கும். சோலார் செல்ஸ் தான் இது சன்லைட்டை எலக்ட்ரிக்கல் சிக்னலாக மாற்றி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி ஒர்க் ஆகும். பேட்டரிலையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ ஸ்டார்டிங் அதாவது சேட்டலைட் வந்து டிரான்ஸ்பார்ட்லேருந்து நம்ம ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட் போகிற வரைக்கும் போய் கொஞ்சம் டைம் ஆகும். அது வரைக்கும் என்ன இருக்குன்னா அப்போ வந்து சோலார் செல்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகாது, டிப்ளாய்மெண்ட் ஆகாது. அந்த சமயத்தில் வந்து எலக்ட்ரோ மெக்கானிக்கல் அக்யூமுலேட்டர் எலக்ட்ரிக்கல் பவர் கொடுக்கும். சோலார் செல்ஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும். சோலார் செல்ஸை ஒர்க்கிங் ஸ்டேஜ் கொண்டு வர முன்னுக்கூட்டி சேட்டலைட் லான்ச் பண்ணி ஆர்பிட் போய் சோலார் செல்ஸ் ஓப்பன் ஆக முன்னுக்கூட்டி எலக்ட்ரோ மெக்கானிக் அக்யூமுலேட்டர் தான் பவர் கொடுக்கும். சோலார் செல்ஸ் தான் சன்லைட்டை எலக்ட்ரிக் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கு. சோலார் செல் அரேஸ் வந்து ஜென்ரேட் வந்து 1 to 2 kW பவர் ஜென்ரேட் பண்ணும். சோலார் செல் வந்து 1 to 2 kW பவர். எஃபிஷியன்சி அதிகமாக வேணும் அப்படின்னா அலுமினியம் ஆர் கேலியம் ஆர்சைட் செல்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் இந்த சோலார் எக்லிப்ஸ் டைமத்தில் சன்லைட் பார்த்து அப்போ வந்து நிக்கல் கேட்மியம் பேட்டரி இருக்குது, அது பேக்கப் இருக்கும், அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். சோலார் செல் வந்து சார்ஜ் பண்ணும், பேட்டரி சார்ஜ் பண்ணி வச்சுக்கோம். பேட்டரி வோல்டேஜ் வந்து 20 to 40 வோல்ட் இருக்கும். கெப்பாசிட்டி வந்து 20 to 50 ஆம்பியர் ஹவர்ஸ் இருக்கும். ஆல்டிடியூட் கண்ட்ரோல் நெக்ஸ்ட் சப்சிஸ்டம் வந்து ஆல்டிடியூட் அப்படின்னா ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ், சேட்டலைட் ஓரியன்டேஷன் இன் ஸ்பேஸ். அது ஓரியன்டேஷன் பொசிஷன் வந்து கரெக்டாக பார்த்துக்கணும். ஸோ நம்பர் ஆஃப் எக்யூப்மெண்ட் இருக்கும். ஆல்டிடியூட் கண்ட்ரோல் பண்ணுறது நிறைய எக்யூப்மெண்ட் இருக்கும். டேரக்ஷன் யூஸ் பண்ணி கரெக்டாக ப்ராப்பர் டேரக்ஷனுக்கு நம்ம கொண்டு வர போகிறோம். நிறைய ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி இந்த சேட்டலைட் ஆர்பிட்டில் இருக்கும்போது ஸ்டேபிளாக இருந்தாலும் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸஸ் இருக்குல்ல, கிராவிடேஷன் ஃபோர்ஸ் ஆஃப் த எர்த் அண்ட் மூன், சன், சோலார் ரேடியேஷன் எல்லாமே அப்படியே ஆல்டிடியூடாக மாற்றும். பொசிஷன் சேஞ்ச் பண்ணும், ஓரியன்டேஷன் சேஞ்ச் பண்ணும், பொசிஷன் சேஞ்ச் ஆகும். ஸோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா அது சென்ஸ் பண்ணி அது ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்து எந்த டேரக்ஷன் மூவ் ஆகிருக்கோ, எங்கே ஷிஃப்டாக இருக்கோ ஆப்போசிட் ஃபோர்ஸ் கொடுத்து ஆப்போசிட் த்ரஸ்ட்டு கொடுத்து அது ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஓகே, நம்பர் சென்சார்ஸ் இருக்குது, இன்ஃப்ராரெட் சென்சார்ஸ் இருக்குது, ஹாரிசன் டிடெக்டர், அதை யூஸ் பண்ணி நம்ம பொசிஷனை கண்டுபிடிக்கும். ரிம் ஆஃப் த எர்த்தை வந்து அது பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு ஸ்பேஸில் ரிம் ஆஃப் த எர்த்தை பேக்ரவுண்டாக வச்சுக்கிட்டு அது இன்ஃப்ராரெட் சென்சார் ஒர்க் பண்ணுது. 4 சென்சார் இருக்கும். ஸோ 4 குவாட்ரண்ட் இருக்கும். சென்டர் வந்து எர்த்தாக வச்சுக்கிட்டு ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டாக வச்சுக்கிட்டு எனி ஷிஃப்ட் இருந்துச்சுன்னா டிடெக்ட் பண்ணி சென்சார் டிடெக்ட் பண்ணி அது ஆப்போசிட் ஃபோர்ஸ் க்ரியேட் ஆகும். அப்போ மூவ் ஆகும். சேட்டலைட் வந்து மூவ் பண்ணி அதை வந்து ஃபோர்ஸ் ராக்கெட் கொடுத்து த்ரஸ்ட் பண்ணி மூவ் பண்ணி டார்க் கொடுத்து ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வந்துடலாம். ஸோ இது 2 கண்ட்ரோல் இருக்குது. பேசிவ் ஆல்டிடியூட் கண்ட்ரோலு, ஆக்டிவ் ஆல்டிடியூட் கண்ட்ரோலு. பேசிவ் ஆல்டிடியூட் கண்ட்ரோல் எக்ஸ்ட்ரா ஃபோர்ஸ் எதுவும் கிடையாது, எக்ஸ்ட்ரா எனர்ஜி கிடையாது. சேட்டலைட்டுடைய பவர் எனர்ஜி மட்டும் யூஸ் பண்ணிக்கும். சேட்டலைட் எனர்ஜி யூஸ் பண்ணி இது பண்ணோம். ஸோ அதில் 2 ஸ்டெபிலைசேஷன் இருக்குது. ஸ்பின் ஸ்டெபிலைசேஷன், கிராவிட்டி கிரேடியன்ட் ஸ்டெபிலைசேஷன். கம்யூனிகேஷன் சேட்டலைட்டுக்கு வந்து ஸ்பின் ஸ்டெபிலைசேஷன் யூஸ் பண்ணுறோம். ஆக்டிவ் ஆல்டிடியூட் கண்ட்ரோல் அப்படின்னா இதுக்கு வந்து டார்க் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு தனியாக மொமெண்டம் வீல்ஸ் ஆர் எலக்ட்ரோமேட்டிக் காயில்ஸ் யூஸ் பண்ணுறோம். சேட்டலைட் பவர் யூஸ் பண்ண மாட்டோம். சேட்டலைட் எனர்ஜி யூஸ் பண்ணாமல் தனி செப்பரேட் பவர் இஸ் ஆக்டிவ் கண்ட்ரோல் த டார்க் power generated by the momentum wheels and electromagnetic coils.
ஸோ அது 3 ஆக்சிஸில் கண்ட்ரோல் பண்ணுறோம். ரோ, பிச் அண்டு யா ஆக்சிஸ், ஆர்பிஒய் பார்த்துங்க. ரோல் ஆக்சிஸ், பிச் ஆக்சிஸ், யா ஆக்சிஸ் 3 ஆக்சிஸ்லேயே ஷிஃப்ட் பண்ணி அதை பார்த்து எந்த ஆக்சிஸில் மூவ் ஆனாலும் அதை கரெக்ட் டைரக்ஷன் கொண்டு வந்துடலாம். யா ஆக்சிஸ் வந்து டைரக்டட் டுவர்ட்ஸ் த எர்த் சென்டர், பிச் ஆக்சிஸ் நார்மல் டு த ஆர்பிட்டல் பிளேன் அண்ட் ரோல் ஆக்சிஸ் இஸ் பெர்பெண்டிகுலர் டு த அதர் டூ. ஸோ பார்த்துக்க 3 இருக்கும். இந்த 3 இதை வச்சு 3 டைரக்ஷன் ஷிஃப்ட் ஆனாலுமே 3 டைமென்ஷனில் அதை பொசிஷனை ஓரியன்டேஷனை கரெக்ட் பண்ணிடலாம். இது வந்து ஆல்டிடியூட் கண்ட்ரோல். அப்புறம் ஸ்டேஷன் கீப்பிங்னா சேட்டலைட் வந்து கரெக்ட் ஹைட்டில் ஆர்பிட்டில் இருந்தாலும் அது பொசிஷன் வந்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டோ நார்த்து சவுத்தோ சேஞ்ச் ஆகும். அப்போ அதை கண்டுபிடிச்சி எதனால் இதே அதுமாதிரி தான் கிராவிடேஷன் ஃபுல் ஆஃப் த சன் அண்ட் மூன் ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட் வந்து மூவ் ஆகும். அப்போ அதை மூவ் பண்ணி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 75 டிகிரி ஈஸ்ட்டு அண்ட் 105 டிகிரி வெஸ்ட்டு லாங்கிடியூடில் வைக்கணும். ஸோ இது வந்து ஷிஃப்ட் ஆச்சு அப்படின்னா 2-3 வீக்ஸ் வந்து 2 to 3 வீக்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஆப்போசிட் ஜெட்டு ப்ரொடியூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக பார்த்து கரெக்ட் பண்ணோம். அது ஒரு இந்த ஹைட்டை சேட்டலைட் ஹைட்டை வந்து கரெக்ட் பண்ணோம், சேட்டலைட் ஆர்பிட்டை கரெக்ட் பண்ணோம். ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். பொசிஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா சென்ஸ் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு கொண்டு வரணும். ஆப்போசிட் டைரக்ஷன் போஸ்ட் க்ரியேட் பண்ணி ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துடும். ஈஸ்ட் டு வெஸ்ட் டைரக்ஷன் சேஞ்ச் ஆச்சுன்னா கொண்டு வரும். ஈஸ்ட் டு வெஸ்ட் ட்ராக்கிங் ஸ்டேஷன் கீப்பிங். இது மாதிரி ஜியோ ஸ்டேஷன் ஆர்பிட் வந்து கிராவிடேஷன் ஃபுல் ஆஃப் சன் அண்ட் எர்த் என்ன ஆகலாம், நார்த்து சவுத்தும் சேஞ்ச் ஆகலாம், நார்த்து சவுத்து ஷிஃப்ட் ஆகலாம். அப்போ அதையும் ஆப்போசிட் போர்ஸ் கொடுத்து ஹவுட்டாடி ஜெட்ஸ் கொடுத்து அது ஆப்போசிட் பொசிஷனை கரெக்ட் பண்ணணும். ஆப்போசிட் போர்ஸ் கொடுத்து எங்கே மூவ் ஆகிருக்கோ ஆப்போசிட்டாக அதை மூவ் பண்ணி ஜெட் பண்ணி இது டார்க் கொடுத்து கரெக்ட் பண்ணணும். இது வந்து நார்த் சவுத் கீப்பிங். ஓகே. அதுக்கப்புறம் டிரான்ஸ்பாண்டர் எலக்ட்ரானிக் செக்ஷன் இதில் இருக்கும். இதில் தான் கிரவுண்ட் டு சேட்டலைட் போகிற அது அப்லிங்க் ஃப்ரீக்வன்சி, சேட்டலைட் டு கிரவுண்ட் வரக்கூடியது டவுன்லிங்க் ஃப்ரீக்வன்சி. அப்லிங் அதிகமாக இருக்கும், டவுன்லிங்க் கம்மியாக இருக்கும். ரெண்டுக்குமே அப்ராக்சிமேட்டாக ஒரு 2 GHz டிஃப்ரென்ஸ் இருக்கலாம். டிரான்ஸ்பாண்டர் ஃபங்க்ஷன் அப்லிங்க் கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணி ஆம்பிளிஃபை பண்ணி அது டவுன்லிங்காக கன்வெர்ட் பண்ணும். மாடுலேஷன் டிமாடுலேஷன் இருக்காது, கேரியர் ப்ராசஸிங் மட்டும்தான் இருக்கும். இதான் அது டிரான்ஸ்பாண்டர். ஸோ டிரான்ஸ்மிட்டிங் ஆனால் ரிசீவிங் ஆனாக்கு அடியில் சேட்டலைட் டிரான்ஸ்மிட்டிங் ஆனாக்கும் ரிசீவிங் ஆனாக்கும் அடியில் உள்ளதான் இது டிரான்ஸ்பாண்டர். பிளாட் இதை பாருங்கள். டிரான்ஸ்பாண்டர் ஜென்ரல் பிளாட் எடுத்திங்கன்னா சேட்டலைட் ஆனாலேருந்து டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங் ரெண்டு இருக்கும். டியூப்ளக்ஸ் போகுது. ஸோ ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, அதில் வந்து கேரியர் ப்ராசஸ் ஆகுது. அப்புறம் பவர் ஆம்பிஃபை ஆகி திரும்ப டியூப்ளக்ஸ் வழியாக போய் ரிசீவிங் ஆன பேர் டிரான்ஸ்மிட் ஆண்டர்ந்து வரக்கூடிய சிக்னல் வந்து திரும்ப எகெயின் ப்ராசஸ் ஆகி டியூப்ளக்ஸ் வழியாக திரும்ப ரிசீவிங் ஆண்டர் அந்த சேட்டலைட் ரிசீவிங் ஆனாலேருந்து ப்ராசஸ் ஆகி திரும்ப சேட்டலைட் டிரான்ஸ்மிட் ஆனாக்கு போயிடும். ஸோ அப்போ கிரவுண்டுக்கு சிக்னல் வந்து டிரான்ஸ்மிட் ஆகும். கேரியர் ப்ராசஸ் பண்ணி அதை அப்லிங் ரிசீவ் பண்ணி டவுன்லிங்காக மாற்றுறீங்க. ஸோ ஃப்ரண்ட் எண்டு இருக்குது பாருங்கள், கிரவுண்டு ஒரு சிக்னல் ரிசீவ் பண்ணுது ஆண்டனா ஃப்ரம் சேட்டலைட் ஆண்டனா கிரவுண்ட் சிக்னல் ரிசீவ் பண்ணி அப்லிங் ரிசீவ் பண்ணி ஆர்எஃப் ஃபில்டர் பண்ணுறோம், ஈக்குவலைஸ் பண்ணுறோம், டிஸ்டார்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபை பண்ணி டு கேரியர் ப்ராசஸிங் போகுது. ஸோ கேரியர் ப்ராசஸிங் என்ன பண்ணுதுன்னு பாருங்கள். இதே தான் கேரியர் ப்ராசஸிங் வந்து ஃப்ரீக்வன்சி ட்ரான்ஸ்லேஷன். ஆர்எஃப் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குல்ல, ஆர்எஃப் ஃப்ரண்ட் எண்டு, அப்போ ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளையர் இருக்குது, ஸ்டேபிள் ஆசிலேட்டர் இருக்குது, ஃப்ரீக்வன்சி மல்டிப்ளை பண்ணி மிக்சர் மாதிரி இருக்கும். ஆர்எஃப் ஃப்ரண்ட் எண்டு ரெண்டு சிக்னல் மிக்ஸ் ஆகி அப்ளிங் கன்வெர்ட் டவுன்லிங் மாறும். டவுன்லிங்கை கன்வெர்ட் பண்ணி அதை செய்கிறோம், பவர் ஆம்பிளிஃபை கொடுக்கும். சிக்னல் லெவல் பவரை கூட்டி நாய்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணி பவரை கூட்டி திரும்ப டைப்ளஸ் ஆனாக போகும். டைப்ளஸ் ஆனாக இருக்க அதே படம் தான். டியூப்ளஸ் ஆனாக போய் திரும்ப எகெயின் கிரவுண்டுக்கு வழியாக கிரவுண்டுக்கு சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகிடும். இது டிரான்ஸ்பாண்டர். ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இது கேரியர் ப்ராசஸிங்னா இது அப்ளிங்கை டவுன்லிங்கை கன்வெர்ட் பண்ணுறோம். பவர் ஆம்பிளிஃபை பண்ணி டியூப்ளஸ் வழியாக திரும்ப எகெயின் கிரவுண்ட் ஸ்டேஷனுக்கு கொடுத்துட்றோம். ஆர்எஃப் ஐஎஃப் ட்ரான்ஸ்லேஷன் வழியாக தான் இது. ஸோ ஆர்எஃப் ஐஎஃப் வழியாக நான் ட்ரான்ஸ்லேஷன் ஆகி ஐஎஃப் ரீமாடுலேஷன் நடக்குது. நடந்தே செய்கிறோம். இது வித்தவுட் மாடுலேஷன் டிமாடுலேஷன் இல்லாமல் கேரியர் ஃப்ரீக்வன்சி மட்டும் சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இதான் இது டிரான்ஸ்பாண்டர். அதுக்கப்புறம் டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் சப்சிஸ்டம். ஸோ இது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மோஸ்ட் எசென்ஷியல் சப்சிஸ்டம் சேட்டலைட்டுடைய ஒர்க்கிங் ஆர்டர் கரெக்டாக மெயின்டைன் பண்ணும் த்ரூஅவுட் த லைஃப் ஆஃப் த சேட்டலைட்டு. மெயின் ஃபங்க்ஷன் வந்து இன்ஃபார்ம் த ஸ்டேட்டஸ் ஆஃப் த சேட்டலைட் டு த கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் இன்ஃபார்ம் பண்ணும். கால்குலேட் த ஆங்குலர் அண்ட் ரேஞ்ச் மெஷர்மெண்ட்ஸ் ஆஃப் த சேட்டலைட்டு மெஷர் பண்ணும். ரிசீவிங் த கமாண்ட் சிக்னல் ஃப்ரம் த கிரவுண்ட் கண்ட்ரோல் ஸ்டேஷன் டு இனிஷியேட் ஸ்டேஷன் கீப்பிங் அண்ட் ஆப்ரேஷன் ஆஃப் த ஆன்போர்ட் எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணுக்கு. டெலிமிட் சிஸ்டம் வந்து டேட்டா டு த கிரவுண்ட். டெலிமிட் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா சேட்டலைட்லேருந்து டேட்டாவை கிரவுண்டு கொடுக்கும். ஸ்டேட்டஸுடைய சேட்டலைட்டுடைய கண்டிஷனை நம்ம ஸ்டடி பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் சப்ஸ்டியூட் வச்சுக்கிட்டு லார்ஜ் நம்பர் ஆஃப் சென்சார் இருக்கும். லார்ஜ் நம்பர் ஆஃப் சென்சார் எல்லாமே அது சேட்டலைட்டுடைய ஹெல்த்து, சேட்டலைட் ஸ்டேட்டஸை சொல்லும்.
மெஷர் பண்ணி கிரவுண்டுக்கு அனுப்போம், டேட்டாவை அனுப்போம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஷர் சென்சார் இருக்கும், அது வந்து ப்ரெஷர் எவ்வளோ இருக்குது சேட்டலைட்டில் அது சென்ஸ் பண்ணும். ஃபியூல் அண்ட் டேங்க் சென்சார் இருக்குது, அது வந்து என்ன வோல்டேஜ் ஃபியூல் அண்டு ஃபியூல் லெவலில் சென்ஸ் பண்ணுறதுக்கும், இன்னொரு வோல்டேஜ் கரண்ட் சென்ஸ் பண்ணுறதுக்கு பவர் சப்ளை அதுக்கு சென்ஸ்டாக இருக்கும். ஸ்பீட் சென்ஸ் பண்ணுறது சென்ஸாக இருக்கும். ஹைட்டுக்கு அது நம்பர் ஆஃப் சென்சர்ஸ் ஆர் பெர்சன். 100 டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் சென்சர்ஸ் ஆர் மவுண்டட் த சேட்டலைட்டு. ஸோ கமாண்ட் ஆப்ரேஷன் சேட்டலைட்டில் ஒரு ரிசீவர் இருக்கும். சிக்னல் கிரவுண்ட் சிக்னல் ரிசீவ் பண்ணி அதில் கமாண்ட் சிக்னல் வந்து கிவன் டு அதை எக்ஸ்ட்ரேஷன் கொடுக்கும், உள்ளேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கும். கமாண்ட் சப் சிஸ்டம். ஓகே, இப்போ ட்ராக் பண்ணுறதுக்கு அதுக்கும் ஆர்பிட்டர் கரெக்டாக இருக்கா, ஆர்பிட்டர் பொசிஷன் சேஞ்ச் ஆகிருக்கா, ஓரியன்டேஷன் சேஞ்ச் ஆகிருக்கா, ட்ராக் பண்ணுறதுக்கும் தனியாக சப்சிஸ்டம் இருக்குது. ஸோ அது எப்படி ட்ராக் பண்ணுறதுன்னா டாப்லெட் ஷிஃப்ட்டை மெஷர் பண்ணுறது மூலமும் ஃப்ரீக்வன்ட் சேஞ்ச் ஆகும். அதை வச்சு ரேஞ்சை மெஷர் பண்ணணும், மெஷர் பண்ணி டாப்லெட் ஷிஃப்ட் மெஷர் பண்ணி அதனுடைய ட்ராக் பண்ணுறது ஆர்பிட்டர் கரெக்டாக இருக்கா, பொசிஷன் டிவேட்டாக இருக்கா, ஹைட்டு கூடி இருக்கா, சேஞ்ச் ஆகிருக்கா, அல்லது வேறு ஆங்கிள் சேஞ்ச் ஆகிருக்கா, அதையும் மெஷர் பண்ணணும். ஸோ இன்னொன்று வெலாசிட்டி அண்டு ஆக்சிலரோமீட்டர் சென்சார் யூஸ் பண்ணியும் என்ன செஞ்சுக்கலாம், அதோடைய சேஞ்ச் இன் ஆர்பிட்டை கண்டுபிடிச்சிக்கலாம். ஸோ கமாண்ட் சப்ஸ்ட் கமாண்ட் வந்து கிரவுண்ட்லேருந்து வரும், டேட்டா கொடுத்து சேட்டலைட் டேட்டாவை விஷப் பண்ணி கமாண்ட் கிரவுண்டில் வரும். பொசிஷன் கரெக்ட் பண்ணுறதுக்கு ட்ராக் பண்ணுறதுக்கும் அப்படி தான், பொசிஷன் ட்ராக் பண்ணுறதுக்கு, ஹைட் ட்ராக் பண்ணுறதுக்கு டெலிமெட்ரி, அது டிஃப்ரெண்ட் டேட்டாவை அனுப்புறதுக்கு டெலிமெட்ரி சப்சிஸ்டம், கமாண்ட் சப்சிஸ்டம் இதெல்லாம் பார்த்திங்க. இது வந்து என்னது அடுத்த டெலிமெட்ரி ட்ராக்கிங் அண்ட் கமாண்ட் டிடிடிசி சப்சிஸ்டம். ஸோ ஓகே, அடுத்தது தெர்மல் கண்ட்ரோல். சேட்டலைட் டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்கு. ஸோ சேட்டலைட் வந்து பார்த்திங்கன்னா சேட்டலைட் வந்து ஃபிக்ஸட் சேட்டலைட் வச்சுங்க, ரொட்டேட் ஆகிட்டுருக்கு. அடுத்து செல்ஃப் ரொட்டேஷன் இல்லாமல் எர்த்து மட்டும் ரொட்டேட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா ஒன் டைரக்ஷன் ஆல்வேஸ் பேசஸ் டு த சன். ஒரு டைரக்ஷன் சன்னை நோக்கியே இருக்கும், இன்னொரு டைரக்ஷன் ஸ்பேஸை நோக்கி இருக்கும். ஒரு டைரக்ஷனில் டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும், இன்னொரு ஃபேஸில் இன்னொரு டைரக்ஷனில் டெம்பரேச்சர் குறைவாக இருக்கும். ஸோ தெர்மல் ரேடியேஷன் வந்து எர்த்தில் இருக்கா, அது லோ எர்த்து சேட்டலைட்டை அஃபெக்ட் பண்ண. டெம்பரேச்சர் ஃப்ரம் எர்த்து வந்து அஃபெக்ட்ஸ் த லியோ சேட்டலைட், லோ ஆல்டிடியூட் ஆர்பிட் லியோமியோ அஃபெக்ட் பண்ணும். ஜியோ ஸ்டேஷன் அஃபெக்ட் பண்ணுறது. ஜியோ ஸ்டேஷன் மெயினாக அந்த ஸ்பேஸ் வேரியேஷனும் சன் வேரியேஷன் தான். சேட்டலைட் வந்து சேட்டலைட் இன்டர்னலாக எக்யூப்மெண்ட் ஒர்க் ஆகும்போது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் ஹீட் ஜென்ரேட் பண்ணும். இதனாலேயும் இந்த ஹீட் ஏரியா ஆகும். இந்த ஹீட் ரிமூவ் பண்ணணும், எக்ஸஸ் ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். சேட்டலைட்டு யூனிஃபார்ம் டெம்பரேச்சராக மெயின்டைன் பண்ணணும், எக்ஸஸ் ஹீட்டை ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்டேபிள் டெம்பரேச்சர் இருக்கணும். இதுக்கு வந்து நிறைய மெத்தட் இருக்குது. தெர்மல் பிளாங்கெட்ஸ் அண்ட் ஷீல்ட்ஸ் ஆர் யூஸ் டு ப்ரொவைட் இன்சுலேஷன். தெர்மல் பிளாங்கெட்ஸும் ஷீல்ட்ஸ் யூஸ் பண்ணி அதை எக்ஸ்ட்ரா ஹீட் வராமல் பார்த்துக்கணும். ரேடியேஷன் மிரர்ஸ் ஆர் யூஸ் ரிமூவ் த ஹீட் ஃப்ரம் த கம்யூனிகேஷன் எக்யூப்மெண்ட்ஸ். மிரர் யூஸ் பண்ணி சேட்டலைட்டை எக்ஸஸ் ஹீட்டை ரேடியேட் பண்ணணும். ஸோ ஸ்பின்னிங் சேட்டலைட் இருக்குது, அதாவது செல்ஃப் ரொட்டேஷன் பண்ணணும். தனித்தனியாக ரொட்டேட் பண்ணிவிட்டோம், எர்த்தையும் ரொட்டேட் பண்ணி வரும். அப்படியே அது ஆட்டோமேட்டிக்காக யூனிஃபார்ம் ஆவரேஜ் டெம்பரேச்சர் யூனிஃபார்மாக இருக்கும். ஆவரேஜ் டெம்பரேச்சர் வந்து மெயின்டைன் ஆகும். இது ஸ்பின்னிங் சேட்டலைட், அட்வான்டேஜ் ஆஃப் த ஸ்பின்னிங் சேட்டலைட்டு. ஓகே, இது வந்து டெம்பரேச்சர் கண்ட்ரோல், தெர்மல் கண்ட்ரோல். அடுத்தது ஆண்டனா சப்சிஸ்டம். ஆண்டனா டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவ் ஆண்டனா ரெண்டுமே இருக்குது, டிரான்ஸ்மிட்டிங் ரிசீவிங். ஸோ ஆண்டனா வந்து அப்லிங்கை ரிசீவ் பண்ணி திரும்ப ப்ராசஸ் பண்ணி டவுன்லிங்கை கிரவுண்டுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணோம். அப்போ சேட்டலைட் டெலிமெட்ரி கமாண்ட் அண்டு ரேஞ்சிங் சிஸ்டத்தையும் அதை கண்ட்ரோல் பண்ணுது. எல்லாத்துக்கும் ஆண்டனா தேவைப்படும். ஸோ கவரேஜ் ஏரியா, ஆண்டனுடைய ஹைட்டு, ஆண்டனுடைய டேரக்டர் கைனை பொறுத்துருக்குன்னா எவ்வளோ ஏரியா கவர் பண்ணணும், எவ்வளோ கைன் தேவை, எவ்வளோ சிக்னல் ஸ்ட்ரென்த்து தேவை, அதை பொறுத்து பவர் எவ்வளோ தேவை, அதனுடைய டைமென்ஷன்ஸ், அதோடைய கைன் பீம் இதெல்லாம் சேஞ்ச் ஆகும். ஸோ கிரவுண்ட்லேருந்து சிக்னல் போகும்போது பாயிண்ட் டுவார்ட்ஸ் த சேட்டலைட். கிரவுண்டில் சிக்னல் போச்சுன்னா சேட்டலைட் நோக்கி தான் போகணும், வேற எங்கே போகக்கூடாது, ஹை டேரக்ஷனாக இருக்கணும். சேட்டலைட் டு கிரவுண்ட் வரும்போது ஒயிட் ஆங்கிள் ஆகும். சேட்டலைட் டு கிரவுண்டு வரும்போது ஒயிட் ஆங்கிளாக இருக்கும். டு கவர் த ரிக்வயர்ட் போர்ஷன் ஆஃப் த எர்த்து, கவர் பண்ணுறதுக்கு தந்தாப்பில் பீம் இது இருக்கணும். அதாவது பேண்ட்வித் பீமத்தை சேஞ்ச் பண்ணணும். ஸோ டைபோல் ஆண்டனா யூஸ் பண்ணிக்கலாம், ஹெலிக்ஸ் ஆண்டனா, ஹார்ன் ஆண்டனா, ஆண்டனா பேராபோலிக் ரிஃப்ளெக்டர் எல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பேராபோலிக் ரிஃப்ளெக்டர் வந்து ஹைலி டைரக்ஷனல் பேட்டர்னாக இருக்கும். ஹார்ன் ஆண்டனாவும் ஓரளவுக்கு டைரக்ஷனாக இருக்கும். ஹெலிக்ஸ் அண்டு ஹார்ன் ஆண்டனா வந்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்ற ஹெலிக்ஸ் ஹார்ன் ஆண்டனால நிறைய சைட் லூப் இருக்கும். அது வந்து பேரல் ரிஃப்ளெக்டர் சைட் லூப் இருக்காது, பாயிண்டடாக இருக்கும். பேரல் பீமாக வரும். ஸோ டைரக்ஷன் பீம் வேணும்னா கைனை வந்து பேராபாலிக் இந்த டைமென்ஷன் மெத்தட் மூலம் அதனுடைய பேண்ட்வித்து வேவ்லெத்தில் சேஞ்ச் பண்ணுறது மூலம் கைனை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஒயிட் பீம்ஸ் வேணும் அப்படின்னா 6 to 4 GHz ஹார்னை யூஸ் பண்ணுறோம். குளோபல் கவரேஜ் வேணும்னா 6 to 4 GHz ஒயிட் பீமாக ஹார்ன் யூஸ் பண்ணி கவர் பண்ணுறோம். நிறைய எக்ஸ்பிரஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஹார்ன் யூஸ் பண்ணால் ரிஃப்ளெக்டர் தேவையில்லை, பேராபாலிக் ரிஃப்ளெக்டர் தேவையில்லை, டேரெக்டாக கிரவுண்டை கவர் பண்ணோம்.
டிப்ளாயபிள் ஆர்டர்ஸ் லார்ஜ் ரிஃப்ளெக்டர் சொல்லுது அது யூஸ் பண்ணுறோம். கம்யூனிகேஷன் சேட்டலைட்டு ஹை டைரக்டிவ் வேணும்னா நமக்கு என்ன வேணும், கம்யூனிகேஷன் சேட்டலைட். பட் ஏரியா மட்டும் கவர் பண்ணால் போதும். ஹை டைரக்ஷன் வேணும்னா பேரபோலா ரிஃப்ளெக்டரை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இது வந்து ஆன்னா சப்சிஸ்டம். அடுத்தது எர்த் செக்மெண்ட். எர்த் செக்மெண்ட்னா பூமியில் உள்ளது எர்த் ஸ்டேஷன். ஸோ எர்த் சிம்பிளாஸ்டில் உள்ளது டிவி ரிசீவ் ஒன்லி எர்த் ஸ்டேஷன் இருக்குது. டிவி ரிசீவ் ஒன்லி எர்த் ஸ்டேஷனாக செட்டப் பாக்ஸ் மாதிரி இருக்குது. சேலரி வரக்கூடிய ரிசீவ் மட்டும் பண்ணும். அதை டிவி செட்டப் பாக்ஸ் இருக்கல, டிஃபரெண்ட் கம்பெனி இருக்குல்ல, செட்டப் பாக்ஸை டிவி ரிசீவ் ஒன்லி டிவிஆர்ஓ சப்சிஸ்டம். கிரவுண்ட் எக்யூப்மெண்ட்டு சேலரிஸ்களும் ரிசீவ் மட்டும் பண்ணும், ட்ரான்ஸ்மிட் பண்ணாது. ஷிப்பில் யூஸ் பண்ணிக்கலாம், மிலிட்ரியில் மற்ற மொபைல் ஸ்டேஷனில் எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரான்ஸ்மிட் ரிசீவ் ஸ்டேஷன் நார்மலாக உள்ளது, கிரவுண்டில் உள்ளக்கூடியது. கிரவுண்ட் டு சேட்டலைட் சிக்னல் அனுப்பலாம், சேட்டலைட் டு கிரவுண்டுக்கும் சிக்னல் வரும். சேட்டலைட் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம், மானிட்டர் பண்ணிக்கலாம், இன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம், மற்ற எல்லா ஸ்டேஷனையும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். டிஃப்ரெண்ட் வியூவில் உள்ள சேட்டலைட்டையும் ஸ்டேஷன்ஸையும் சேட்டலைட் இதெல்லாம் கவர் ஆகுது எல்லாத்தையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஓகே, கிரவுண்ட் ஸ்டேஷனில் வந்து டெலிமெட்ரி இருக்கும், டெலிகம்யூனிகேஷன் இருக்கும். டெலிமெட்ரினா இந்த டேட்டா மானிட்டர் பண்ணி டேட்டா சேட்டலைட் கண்ட்ரோல் பண்ணுறது, கமாண்ட் பண்ணுறது எல்லாமே, ட்ராக் பண்ணுறது எல்லாமே. டெலிகம்யூனிகேஷனாக ஒன்லி இந்த டேட்டா அனுப்புறது, மெசேஜ், டேட்டா, வாய்ஸ் எல்லாத்தையும் அனுப்புகிறோம். டிவி எல்லா ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அனுப்புறது. ஹெல்த் ஆஃப் சேட்டலைட்டையும் மெயின்டைன் பண்ணணும், எல்லாமே தேவைப்படும், ட்ராக் பண்ணணும். ஸோ பவர் ஸ்டேஷன் கிரவுண்ட்லேருந்து வரக்கூடிய சிக்னல் வந்து ஒவ்வொரு சேட்டலைட்டுக்கு எவ்வளோ பவர், அது குறிப்பிட்ட பவர் தான் அனுப்பணும். கூடிய குறைவாக அனுப்பக்கூடாது, ப்ராப்பர் பவர் அனுப்பணும். ஓவரோடு ஆகக்கூடாது. ப்ராப்பர் பவர் வந்து சேட்டலைட்டுக்கு அனுப்பணும். ஹை பவர் அனுப்பக்கூடாது, மோர் பவர் அனுப்பக்கூடாது, கரெக்டாக கண்ட்ரோல் பண்ணி அனுப்பணும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து ஃபிக்ஸடாக இருக்கும், மொபைலாகவும் இருக்கலாம். ஸோ எர்த் ஸ்டேஷன் வந்து அது கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து கேன் பி டிரான்ஸ்போர்ட்டட். பர்டிகுலர் பிளேஸ் வேணும் அப்படின்ட்டு டிஃப்ரெண்ட் பிளேஸ் லொக்கேஷன் இருக்கும். ரோடு வழியாவோ ட்ரெயின் வழியாவோ அல்லது ஏர் வழியாவோ நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். டிப்பிக்கல் பிளாக் டயக்ராம் ஆஃப் எர்த் ஸ்டேஷன் பாருங்கள், ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஒன்றா பாருங்கள். 2 மோடு இருக்குது, ட்ரான்ஸ்மிட் மோட், ரிசீவ் மோடு இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்மிட் மோடு இருக்குன்னா நம்பர் ஆஃப் டிவி சிக்னல், டெலிஃபோன் சிக்னல், வாய்ஸ், டேட்டா, மெசேஜ் எல்லாத்தையுமே நீங்கள் கம்பைன் பண்ணுறீங்க. ஃபேக்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி மல்டிப்ளெக்ஸ் செக்மெண்ட் பேஸ் பண்ணி எக்யூப்மெண்ட் இருக்குது, அது மல்டிப்ளெக்ஸ் இருக்கும். மல்டிப்ளெக்ஸ் பண்ணி அப்ளை டு த மாடுலேட்டர். இப்போ அப் கன்வெர்ட் பண்ணுறீங்க, மேலே போகும்போது அப் கன்வெர்ட்டர், லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர், ஹை பவர் ஆம்பிளிஃபையர், டேப்ளக்ஸ் வழியாக, ஆன்னா வழியாக, சேட்டலைட் ஆன்னா வழியாக, டிஷ் ஆன சேட்டலைட் போயிடும். ரிசீவ் பண்ணும்போது ஃபஸ்ட் ஸ்டேஜ் லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் ரிசீவ் பண்ணுறீங்க. சேட்டலைட் ரிசீவ் பண்ணி ஆன்னாவுக்கு போய் ஆன்னாலேருந்து ஆண்டாக்கு மேலே ஸ்டார்ட் லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் இருக்கும். அந்த ஆண்டாக்கு முன்னாடியே சிக்னல் ரிசீவ் பண்ணி ஆம்பிளிஃபையர், லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர்லேருந்து போகுது டேப்ளக்ஸ் வழியாக, பேராமெட்ரிக் ஆம்பிளிஃபையர், டவுன் கன்வெர்ட்டர், சிக்னல் வந்து டவுன் பண்ணணும். அப்படிங்க சார் டவுன் கன்வெர்ட்டர் மீன்ஸ் இங்கே டிமார்க் தந்தாப்பில் ஃப்ரீக்வன்சியை குறைச்சி கொடுக்கும். அப்புறம் டிமாலேட்டர் அப்புறம் டிமாலேட்டர் தனியாக பிரிஞ்சு டிவி, டெலிஃபோன் இன்ஃபர்மேஷனாக தனித்தனியாக பிரிஞ்சிடும். ஸோ சப்சிஸ்டம் என்ன இருக்குது பாருங்க, சொன்னதான் தனித்தனியாக பார்த்தீங்கன்னா ஆண்டனா, ட்ரான் சர்வோ கண்ட்ரோல், லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர், ஹை பவர் ஆம்பிளிஃபையர், அப் அண்ட் டவுன் கன்வெர்ட்டர்ஸ், மாடுலேட்டர்ஸ் அண்ட் டிமாடுலேட்டர்ஸ், பேஸ் பேண்ட் மல்டிப்ளெக்ஸ் எக்யூப்மெண்ட், பவர் சப்ளை சிஸ்டம், இவ்வளோ இருக்குது. ஸோ ஆன் அண்ட் ஃபீட் பார்த்தீங்கன்னா எனக்கு சொன்னதான் ஆன்னா வந்து கிரவுண்ட் ஆன்னா வந்து ரேஞ்ச் வந்து பேராபாலிக் ரிஃப்ளெக்ட் வந்து டயமீட்டர் வந்து 10 meters to 15. ஹெவி ரூட் ஸ்டேஷனுக்கு டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா, தின் ரூட் ஸ்டேஷனுக்கு ஸ்மால் கெப்பாசிட்டினா 3 meter டயமீட்டராக இருக்கும் பேராபாலிக் ரிஃப்ளெக்டர். 10 to 15 3 meter வரைக்கும், திக் ரூட் டு தின் ரூட் வரைக்கும். ஓகே, அது நம்ம தேவையான இடத்துல மூவ் பண்ணி வச்சுக்கணும். அந்த சப்சிஸ்டம் டைப் எப்படி மவுண்ட் பண்ணிக்கணும், ஸ்டேப் மூவ் பண்ணுற மாதிரி இருக்கணும். கைன் பீமித்து, சைடு லூப்பு, பாயிண்ட் எக்யூரசி, விண்ட் ஸ்பீடு எல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி வைக்கணும். மவுண்ட் பண்ணுறதுக்கு அஜிமெத் எலிவேஷன் மவுண்ட் இருக்குது, எக்ஸ்ஒய் மவுண்ட் இருக்குது, இக்விட்டரி மவுண்ட் இருக்குது. எல்லாம் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அட்வைட் பண்ணணும். கேஸ்கிரைன் ஃபீடு யூஸ் பண்ணிக்கலாம். நாய்ஸ் குறைக்கணும், டெம்பரேச்சர் குறைக்கணும், கேஸ்கிரைன் ஃபீடு ஏற்கனவே எடுத்துருக்கோம். அதுக்கப்புறம் ட்ராக்கிங் ஏற்கனவே ட்ராக் பண்ணுறதுக்கு ஆண்டாமல் கிரவுண்டில் டூ சேட்டலைட் போகும்போது பாயிண்டடாக இருக்கும். சேட்டலைட் டு கிரவுண்ட் வரும்போது 0 to 50 degrees இருக்குது. இன்டர் சாச்சுரேஷன் வந்து 0 to 15 degrees வந்து கிரவுண்டில் அச்சீவ் பண்ணணும். ஆனால் வந்து கவர் பண்ணுறதுக்கு கரெக்டாக பாயிண்டடாக இருக்கணும். சேட்டலைட் வர கிரவுண்ட் டு சேட்டலைட்டுக்கு கரெக்டான பாயிண்டடாக இருக்கணும். சேட்டலைட் டு கிரவுண்ட் வந்து ஓரளவுக்கு வைட் ஏரியாவை கவர் பண்ணணும், ட்ராக் பண்ணவும் செய்யணும். ஸோ ட்ராக் பண்ண சேட்டலைட் ஒன்ஸ் ஆர்பிட்டில் ப்ளேஸ் பண்ண பிறகு அது கன்வினியூஸாக ட்ராக் பண்ண பொசிஷன் அந்த கம்யூனிகேஷன் காணாத அளவுக்கு கண்டினியூஸாக நமக்கு கான்டாக்ட் இருக்கணும், லிங்க் இருக்கணும். அப்போ அதுக்கு மேனுவல் ட்ராக்கிங், ஆட்டோ ட்ராக்கிங், ப்ரோக்ராமிங் ட்ராக்கிங், ஸ்டெப் ட்ராக்கிங் இருக்குது சேட்டலைட்டை கண்ட்ரோல் ட்ராக் பண்ணுறதுக்கு. ஸோ லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர் இதுக்கு ரிசீவ் பண்ணும்போது சேட்டலைட் சிக்னல் வீக்காக இருக்கும். அப்போ ஃபெட் யூஸ் பண்ணி லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர், தின் ரூட் ஸ்டேஷனுக்கு லோ நாய்ஸ் டெம்பரேச்சர் யூஸ் பண்ணுறோம், ஆம்பிளிஃபையர் யூஸ் பண்ணுறோம். இது வந்து ஃபேமிலி யூஸ் பண்ணுறோம். லோ நாய்ஸ் ஆம்பிளிஃபையர். ஹை பவர் ஆம்பிளிஃபையர்னு இதுக்கு போகும்போது ஹை பவராக அனுப்பணும் ட்ரான்ஸ்மிட் ஸ்டேஷன். இது 3 kW யூஸ் பண்ணுறோம். இந்த ஒரு டெலிஃபோன் மட்டும் அப்படின்னா
ஃபியூ வாட்ஸ் எதுக்குண்ணா டெலிஃபோனுக்கு, டிவினா 3 கிலோ வாட்ஸ் தேவைப்படும். ஸோ கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து மெயினாக எவ்வளோ தேவை, கைன் எவ்வளோ தேவைப்படும், எவ்வளோ சேட்டலைட்டுக்கு எவ்வளோ இருக்குது, ஃபிகர் ஆஃப் மெரிட்டு அதை வச்சு ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ஸோ சேட்டலைட் பவர் ஆம்ப்ளிஃபையர் பண்ணுறதுனா ஹை பவர் ஆம்ப்ளிஃபையர் மில்லி வாட்ஸ் பவரை கிலோ வாட்ஸ்க்கு ஃபியூ கிலோ வாட்ஸாக மாற்றுது. ஃபியூ மில்லி வாட்ஸ் பவரை ஃபியூ கிலோ வாட்ஸாக மாற்றுது. பேசிக்காக நம்ம யூஸ் பண்ணுறது வந்து கிளைஸ்ட்ரான் ஆர் ட்ராவலிங் வேவ் டியூப். கிளைஸ்ட்ரானியோ ட்ராவலிங் வேவ் டியூப்போ யூஸ் பண்ணிக்கலாம். அப் அண்ட் டவுன் கன்வெர்ட்டர் ஏற்கனவே சொன்ன மாதிரி அப் அண்ட் டவுன் கன்வெர்ட்டர். ஸோ அப் கன்வெர்ட்டர் வந்து டிரான்ஸ்மிட் மோடில் இருக்கும். அப் கன்வெர்ட்டர் 70 மெகாஹெர்ட்ஸ் பேஸ் பேண்டை திரும்ப 2 ஸ்டேஜாக மாற்றிக்கணும். ஃபஸ்ட்டு வந்து 500 to 300 ஃபுல்லாக மாடிட் பண்ணுது. திரும்ப அதை வந்து 6 GHz அப்கிரேட் பண்ணுது. ஸோ இது அப் கன்வெர்ட்டர் பேஸ் 70 மெகாஹெர்ட்ஸை ஃபஸ்ட் கன்வெர்ட்டர் 500 to 300 மெகாஹெர்ட்ஸ் கேரியரை மாற்றுறோம். அதுலேருந்து 6 GHz பேண்டுக்கு திரும்ப மாற்றி ட்ரான்ஸ்மிட் பண்ணுறோம். ரிசீவ் பண்ணுறதும் டவுன் கன்வர்ஷனும் என்ன இருக்கும், டபுள் கன்வர்ஷன் இருக்கும். அப் கன்வர்ஷன் டபுள் கன்வர்ஷன், அப் கன்வெர்ட்டரும் டவுன் கன்வெர்ட்டரும் டபுள் கன்வர்ஷன். ஸோ டவுன் பண்ணோம் மெகாஹெர்ட்ஸ் பேண்ட் வந்துச்சுன்னா அதை 500 to 500 மெகாஹெர்ட்ஸ்க்கு கன்வெர்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் 70 மெகாஹெர்ட்ஸ் பேஸ் பேண்டாக கன்வெர்ட் பண்ணோம். மாடுலேட்டர் அண்ட் டிமாடுலேட்டர் மல்டிப்ளெக்ஸிங் மாடுலேட் கொடுக்கும்போது மல்டிப்ளெக்ஸ் பண்ணி நம்ம 70 மெகாஹெர்ட்ஸ் கேரியரில் அனுப்புகிறோம். டெலிவிஷனில் வந்து ஃப்ரீக்வன்சி மாடுலேட் பண்ணுறோம். டிவி சிக்னல்னால் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். டெலிஃபோன் சேனல் அப்படின்னா ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். FDM பண்ணி அதுக்கப்புறம் அதை ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் மாற்றுறோம். அல்லது DDM பண்ணி டைம் டிவிஷன் மல்டிப்ளெக்ஸிங் அண்ட் ஃபேஸ் ஷிஃப்ட் கீயிங் பண்ணுறோம். ஸோ இது டிவி சிக்னல், இந்த டெலிஃபோன் சிக்னலுக்கு. டிவி வந்து ஒன்று என்னது ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன். பவர் சப்ளை ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். பவர் சப்ளை நோ பிரேக், பவர் சப்ளை பிரேக் ஆகக்கூடாது, கண்டினியூஸ் சப்ளை ஆகிட்டே இருக்கணும் கிரவுண்ட் ஸ்டேஷனில். அதுக்கு என்ன செய்யணும், நம்ம நோ பிரேக் பவர் சப்ளை யூஸ் பண்ணுறோம். ஏற்கனவே ஜென்ரேட்டர் இருக்கும், ரெக்டிஃபையர், இன்வெர்ட்டர், பேட்டரி பேக்கப் இருக்கும், டீசல் ஜென்ரேட்டர் இருக்கும், அசோசியேட் சுவிச்சஸ் இருக்கும். ஸோ இது சேட்டலைட் என்னது பவர் சப்ளை சிஸ்டம். ஓகே, இந்த சேட்டலைட் கிரவுண்ட் ஸ்டேஷன் பார்த்தீங்க. சேட்டலைட் கிரவுண்ட் ஸ்டேஷன் வந்து இந்த கிளாஸ் என்னெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பேஸ் செக்மெண்ட் பார்த்தீங்க. ஸ்பேஸ் செக்மெண்ட்டு கம்யூனிகேஷன் சப் சிஸ்டம், சப்போர்ட்டிங் சப் சிஸ்டம், அந்த டாபிக் பார்த்தீங்க.